அட டோல மாஸ்டர், நீ என்ன பயமுறுத்திட்டப்போ சூப்பர்மேன். நான் இப்போ ஆங்கிரி மேனா இருக்கேன். மகேஷ், யாரோ லேண்ட்லைன்ல போன் பண்ணிருக்காங்க பாரு. யார் போன்ல? நானே சொல்றேன், அந்த டாக்ஸிக்காரன் தான். என்ன இங்க தனியா விட்டுட்டு நீங்க 2 பேரும் கோவா போறீங்களா? ஓ மை காட், நான் இன்னும் பேக்கிங்க வேற ஆரம்பிக்கவே இல்ல. ஃளைட்டுக்கு வேற டைம் ஆயிடுச்சுல. இங்க பாரு சூப்பர்மேன், உன் ஸ்கூலோட ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ ஸ்கூலுக்கு போகணும்ல. ஆனா உன்னோட அடுத்த ஹாலிடேஸ்க்கு நாம எல்லாரும் சேர்ந்து கோவாவுக்கு போறோம். ஜாலி என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்க 2 பேரும் ஹனிமூனுக்கு தானே போறீங்க? வைஷுக்கா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எனக்கு ஒரு முறை ப்ராமிஸ் பண்ணீங்களே, ஹனிமூன் போறதா இருந்தா நாம 2 பேரும் போல சொன்னீங்களே. அப்புறம் இப்ப எதுக்காக மகேஷ் அண்ணா நடுவுல வராரு? சாரி, ஆனா நான் என்ன பண்றது? சரி, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நான் திரும்ப வந்த உடனே நீ நானும் சேர்ந்து வேற எங்கேயாவது போலாம். கோவா விட பெட்டர் இடம். ப்ராமிஸ்? எஸ், பக்கா ப்ராமிஸ். அப்புறம் நம்ம 2 பேரும் மறுபடியும் ஒண்ணாடுவோம். அப்புறம் நான் மகேஷ் அண்ணா. மகேஷ், என்னமா? நீங்க 2 பேரும் கோவாக்கு போற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லையா? அட ஆமா இல்ல, இனிமே அம்மா எல்லாம் எதுக்கு? இல்லம்மா, அந்த மாதிரியெல்லாம் இல்ல. ஆக்சுவலா அது திடீர்னு டிசைட் பண்ணது. அதோட இன்ஃபேக்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வைஷுவை சர்ப்ரைஸ் பண்ணதான். சர்ப்ரைஸ் வைஷுவுக்கு தானே, எனக்கு ஒண்ணும் இல்லையே. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. மகேஷ், ஒரு நிமிஷம் இங்க வாயே. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மகேஷ் ப்ளீஸ், சீக்கிரமா நான் கீழே விழுந்துற போறேன். இருங்க ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். இரு மெதுவா நீ கீழே இறங்கு. இறங்குன்னு சொல்றேன்ல, இறங்கு. இங்க வா. நீ இருக்கியே. அம்மா, நீங்களா? வணக்கங்க. நீ வாங்க. வணக்கம். தயால வீட்ல இருக்கானா? இருக்காரு, வாங்க. சரி, வணக்கம்ப்பா. அட உட்காருப்பா, உட்காரு. இப்பதான் என் ஞாபகம் வந்ததா? சொல்லு தயால், நீ எப்படி இருக்க? கடவுள் ஆசீர்வாதத்தால ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. நான் போய் டீ கொண்டு வரேன். இருங்கம்மா, நான் போய் டீ கொண்டு வரேன். சரி. இங்க பாருப்பா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். மறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். இங்க பாரு, நீ என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்துருக்க. அதுக்காக உனக்கு என்னுடைய நன்றிப்பா. நட்புல இந்த நன்றி எல்லாம் தேவையில்லப்பா. நாம ஒண்ணும் புது நண்பர்கள் இல்லையே. ஆனா தயால், ஒரு சின்ன வேண்டுகோள்ப்பா. நான் உனக்கு கொடுத்த பணத்தை நீ சொன்ன நேரத்துக்கு கொடுத்துடணும். ஏன் சொல்றேன்னா, மற்றவங்க பணத்தை நான் உனக்காக கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீ சரியான நேரத்துக்கு எனக்கு பணத்தை கொடுக்கலன்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிரும்பா. நீ ஏன் இப்படி பேசுற? நீ அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாத. இன்னும் 60 நாள்ல உன் கையில நீ கொடுத்த மொத்த பணத்தையும் ஒப்படைக்கிறேன். நீ எனக்கு செஞ்சிருக்கிற இவ்ளோ பெரிய உதவிக்கு நான் இது கூட செய்ய மாட்டேனா என்ன? எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும்பா. நீ சொன்னா செய்வ. அங்கிள், இந்தாங்க டீ. அம்மாடி, நீ தப்பா நினைக்கலன்னு நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நான் டீல சக்கரை போடுறது இல்ல. அங்கிள், நீங்க கவலையப்பட தேவையில்லை. நான் இதுல சக்கரை போடவே இல்லை. சக்கரை அங்க வச்சிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை நீங்க போட்டுக்கலாம். அப்படியா? பரவாயில்லையே. இங்க பாருமா, நீ அழகா அடக்கமா மட்டும் இல்ல, புத்திசாலியாவும் இருக்க. ஆக்சுவலா தயால், இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவங்களோட பொறுப்புகளை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. நல்லா இருமா, உன் மனசு போல உன் வாழ்க்கை நல்லா அமையட்டும். அம்மா, அம்மா, கடவுளே. வைஷு எங்க? அவ ஏன் இன்னும் இங்க வரல? நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கா. அம்மா,
வைஷு சீக்கிரமா என் கூட கொஞ்சம் வாயேன். என்னாச்சுன்னே தெரியல, சீதா அக்காக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. அட என்னாச்சு? தெரியலம்மா, என் கூட கொஞ்சம் வா. சரி வாங்க. ஆண்டி என்னாச்சு? நீ ஏமா இங்க வந்த? நீ போய் கிளம்புறதுக்கு பேக்கிங் எல்லாம் பண்ணு. உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் உடம்பு முடியல அதான். என்ன சங்கீதா, ஏன் தேவையில்லாம இவ்வளவு கூட்டிட்டு வந்த? அவங்க இன்னைக்கு ஊருக்கு போறாங்கன்னு உனக்கு தான் தெரியும். அக்கா போம்மா, நீ போ. ஐயோ ஆண்டி, எப்படி உங்களை விட்டுட்டு போறது? வா வைஷு, டாக்ஸி வந்துருச்சு. அட அம்மா, என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? என்னன்னு தெரியல, காலையில இருந்து கொஞ்சம் உடம்பு முடியல. நீங்க ஏன் என்ன கூப்பிடல? உங்க அம்மா என்னைக்காவது ஏதாவது சொன்னாதானே? நீ ஏன் பாரு, காலையில இருந்து ஜுரம் 2 வாட்டி வாந்தி வேற எடுத்துட்டாங்க. என்னம்மா நீங்க உடம்ப பார்த்து கூடாதா? இப்படியே இருந்தா உங்களுக்கு ரொம்ப சிரமம் ஆயிடும். இனிமே நான் உங்களை விட்டுட்டு போற மாதிரி இல்ல. நாங்க போகல. அப்சல்யூட்லி, டாக்டர் வந்து என்னன்னு சொல்ற வரைக்கும் நம்ம 2 பேரும் எங்கேயும் போக வேண்டாம். நான் போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணேன். இல்ல வேண்டாம் வேண்டாம்மா, நீங்க கிளம்புங்க. எனக்காக நீங்க ஏன் போகாம இருக்கீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க இல்ல கிளம்புங்க. இங்க பாருங்க, சீதா கரெக்டா தான் சொல்றா. நீங்க 2 பேரும் போங்க, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் மகேஷ். கல்யாண வேலை அதிகமா இருந்ததுனால சீதா டயர்ட் ஆயிருப்பா, அதனாலதான் இப்படி இருக்கா. அட சீக்கிரம் கிளம்புங்க, ஃப்ளைட் மிஸ் ஆயிட்டு போகுது. இங்க என்ன பண்றீங்க? இப்போ உனக்கு என்னாச்சு? உடம்பு முடியல. ஏன் ஏதாவது விரதம் இருக்கியா என்ன? விரதெல்லாம் ஒண்ணு இல்ல, உடம்பு கொஞ்சம் முடியல அவ்வளவுதான். மகேஷ், நீ முதல்ல கிளம்பு, ஃப்ளைட் மிஸ் ஆயிட போகுது. இதை நான் பாத்துக்கிறேன். வா. நீ போமா. கிளம்பு வைஷு, சீக்கிரம். உடம்பு பத்திரமா. வா வைஷு. பாப்பா போலாம். நீங்க போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். சீதா, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்லக்கா, நான் இப்ப வந்துடுறேன். அட கடவுளே, எல்லா பிளானும் கெட்டு போச்சு. பாய் பெரியமா, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நீங்களும் கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும், ஓகே? நீயும் பத்திரமா இரு. இவள நல்லா பாத்துக்கணும். ஆண்டி, நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்க. கரெக்ட் டைம்க்கு மருந்து சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன். சரிம்மா. டேக் கேர். பாய் ரத்னா. பாய். சங்கீதா, எனக்கு மயக்கமா இருக்கு, என்ன ரூம்ல விட்டுறியா? சரிக்கா. சாந்தி, சொல்லுங்க. நானும் இப்ப மீட்டிங் கிளம்புறேன். 9 மணிக்கு நான் கடைக்கு திரும்ப போயாகணும். ஆர்டர் வருதுல்ல? சரிங்க. சொல்லுங்க. நான் தான் பேசுறேன். ஆமாமா, நீங்க எங்க இருக்கீங்க? சரி, இங்க பயங்கரமா மழை பெய்யுதுங்க, புயல் அடிக்குது, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா வாங்க. சரிங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்லக்கா, இந்த மாதிரி மழை பெஞ்சதுன்னா நம்ம தெருவுல தண்ணி தேங்கி நிக்கும்ல, ரோடெல்லாம் மேடும் பள்ளமா இருக்கு. வண்டி எங்கேயாவது மாட்டிக்கிச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. கவலைப்படாத, வந்துருவாங்க. ஹலோ. சொல்லுங்க. எங்க அப்பா இப்ப வீட்ல இல்ல. நீங்க வேணா 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் என் அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்லிடுறேன். சரி.
சொல்லு ரத்னா சொல்லு. அப்பா அங்கிளோட ஆர்டர் வந்துருச்சான். நான் என்ன சொல்றது? அட இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சு? ஆமா 9 மணிக்கு தான் வரும்னு சொன்னாரு. சரி ரத்னா, நீ ஒரு வேலை பண்ண. பிரபு கோபால் சித்தப்பா கிட்ட சொல்லி மெட்டீரியல் எல்லாத்தையும் கடைக்குள்ள ஏத்தி வச்சிட சொல்லு. ஒரு நிமிஷம் இங்க பாருமா, மழை வேற பயங்கரமா பெய்யுது. மெட்டீரியல் எல்லாம் நனையாம பாத்துக்க. அது சரிப்பா. ஆனா சித்தப்பா யாரும் வீட்ல இல்லையே. ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது மழையில மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்க அங்க இருந்து வர ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கு. அப்படியா? ஆனா எனக்கு இங்க லேட் ஆயிடும் போல இருக்கே. உடனே நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புனா கூட நான் கடைக்கு போய் சேர்றதுக்கு குறைஞ்சது 8:30 ஆயிடுமே. அப்பா நான் போய் இறக்கி வச்சிடுறேன். கடையை திறந்து உள்ள தானே வைக்கணும். இல்ல இல்ல, நீ எப்படிமா? வேணாம் வேணாம், நீ போவனா? பரவாயில்ல இருக்கட்டும். ஒரு நிமிஷம் ரத்னா, ஒரு நிமிஷம் இருமா. நான் இங்க இருக்கிறவங்க யார்கிட்டயாவது பேசி எதையாவது ஏற்பாடு பண்றேமா. அப்பா இது ரொம்ப சின்ன விஷயம் தான். நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் போய் அங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. அப்படியா சொல்ற? சரிம்மா ரத்னா. சரி, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. சரி. பாருமா, நமக்கு வந்திருக்கிற மெட்டீரியல்ல சரியா எண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அவங்க உங்ககிட்ட ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அதுல அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு அந்த ரெசிப்ட லாக்கர்ல பத்திரமா வச்சிரு. சரி. அதுக்கப்புறம் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு கடையை லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும். நான் சொன்னது புரிஞ்சுதா ரத்னா? நான் சொன்னது புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதுப்பா. நான் போனை வச்சிடுறேன். சரி, பார்த்து பத்திரமா. ரத்னா, என்னம்மா பயங்கரமா மழை பெய்யுதே, நீ தனியா எப்படி போவ? நான் வேணா கூட வரட்டுமா? வேணாம்மா, நானே போயிட்டு வந்துடுறேன். உன்னால முடியுமா? நிச்சயமா என்னால முடியுமா. பார்த்து பத்திரமா போ. சரி வா, நான் உனக்கு கொடை எடுத்து கொடுக்கறேன். வா. அண்ணா, மெயின் பஜார் போலாமா? நமக்கு வந்திருக்கிற மெட்டீரியல்ல சரியா எண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அவங்க உனக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அதுல அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ரெசிப்ட லாக்கர்ல வச்சு பத்திரப்படுத்திக்கோ. சொல்லுங்கம்மா. என்ன அங்க வேலை முடிஞ்சுதா இல்லையா? முடிஞ்சதுமா. நல்லதா போச்சு. பார்த்து ஒழுங்கா பூட்டிட்டு வரணும். நான் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். மழையும் நின்றுச்சு. நான் வந்துடுறேம்மா. வாங்க. அதுக்கப்புறம் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு கடையை நல்லா பூட்டினதுக்கு அப்புறம் அங்க இருந்து போ. என்னப்பா வந்துட்டீங்களா? நான் கடையில எல்லா சாமானையும் கரெக்டா இறக்கி வச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷமா. இங்க பாத்தியா சாந்தி, என் பொண்ணு ஆம்பளை பசங்களுக்கு எந்த விதத்திலையும் குறைஞ்சவே இல்லை.
ஹலோ, ஆமா நான் தான் பேசுறேன். சொல்லுங்க. என்னது? என்னாச்சுங்க? ஆ? எ- என்னங்க என்னாச்சு? சொன்னா தானே தெரியும். அண்ணே சொல்லுங்கண்ணே, என்னென்ன ஆச்சு? ஹலோ, சொல்லுங்க. நான் அவரோட ஒய்ஃப் பேசுறேன். என்ன? இல்ல அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. என்ன நீ என்னாச்சு? நம்மளோட கடை தீ பிடிச்சி எரியுதா? எல்லாம் எரிஞ்சிடுச்சா? எல்லாம் போச்சு. அண்ணா என்னென்னாச்சு? அண்ணே அண்ணா கோபால், பதட்டப்படாதீங்கண்ணா. எல்லாம் போச்சு கோபால், வேண்டாம், எல்லாம் போச்சு.